ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திண்டிவனம் நெடுஞ்சாலையில் படாலம் கூட்டு ரோட்டில் அமிர்தயுரி என்ற ஊரில் 8 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான நவகிரக விநாயகர் உள்ளார். இவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் விலகும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வரும் பொழுது அற்புதமான அந்த அமைப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே கூடி வரும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 1/3/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 17வது நாள். இன்றைய விசேஷம் பிரதோஷம், கரிநாள், சுபங்களை விளக்குவது நல்லது. மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் திருக்கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் தலங்களில் தேர், கும்பகோணம் சக்கரபாணி வெண்ணெய்த்தாழி மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள், திரையோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய திதி திரியோதசி இரவு 7:33 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் காலை 8:53 வரை, பிறகு ஆயில்யம். யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பூராடம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வாஸ்து தோஷம் நீங்க. பெரும் பணக்காரர்கள் வாஸ்து என்ற பெயரில் தங்கள் கட்டிய வீடுகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் இடித்து மாற்றி கட்டுவார். அது ஒரு நாகரிகமாகவும் ஆகிவிட்டது. ஆனால் ஏழை நடுத்தர மக்கள் மிகவும் முயற்சி செய்து தங்கள் வாழ்விலே ஒரே ஒரு வீடு கட்டுவார்கள். குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் என்று சொல்லி மற்றவர்கள் பயமுறுத்துவார்கள். கஷ்டத்தில் உள்ள வீட்டு உரிமையாளர் இதனை உண்மை என்று நம்பிவிடுவார். இறுதியில் வீட்டை விட்டு விடலாம் என்று முடிவுக்கு வரும்போது தரகருடைய பிடியில் மாட்டிக்கொள்வார். தரகரின் சூழ்ச்சியால் குறைந்த விலைக்கு விற்று அவசரப்படுவார். எனவே வீடு கட்டிய பிறகு கஷ்டம் என்று வரும்பொழுது உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் இந்த எளிய பரிகாரத்தை உங்களது செய்து
உங்களது கஷ்டத்தில் இருந்து மீளலாம். வாஸ்து தோஷம் விலகி நன்மை உண்டாகும். வீட்டை விற்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்க்கலாம். இந்த பரிகாரத்தை பௌர்ணமி அன்று செய்ய வேண்டும். வாஸ்து குற்றம் இருக்கும் என்று நினைக்கின்ற உங்கள் வீட்டின் தலைவாசி நிலையை, நீளம், அகலத்தை அளந்து கொள்ளும். அந்த அளவிற்கு அருகம்புல் மாலையை பூ விற்பவரிடம் போய் பேரம் பேசாமல் கேட்டு வாங்கி உங்கள் வீட்டு நிலையில் மாட்டுங்க. அதே போல் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருக்க நிலை அளவுக்கு வெற்றிலை மாலை சூட்டுங்கள். நிலையில் சூட்டப்பட்ட அருகம்புல் மாலையும் மகாலட்சுமிக்காக சூட்டப்பட்ட வெற்றிலை மாலையும் மறுநாள் காலையில் கழற்றி 3 படி தண்ணீரை நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தில் போடுங்கள். அருகம்புல் மாலை மற்றும் வெற்றிலை மாலை பட்ட தண்ணீரை உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தெளித்து விடுங்கள். வீட்டின் வெளிப்புறத்திலும் தெளியுங்கள். பிறகு அருகம்புல் மாலையும் வெற்றிலை மாலையும் ஒரு வெள்ளை துணியிலே, தலைவை செய்யப்பட்ட துணியிலே முடித்து கண்மாய் அல்லது ஆற்றிலே போட்டு விடுங்கள். வாஸ்து தோஷம் விலகிவிடும். இவ்வாறு செய்த 90வது நாளில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாள். செல்வ நிலை உயரும். உங்கள் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். கஷ்ட ஜீவனம் மறைந்துவிடும். வாஸ்து தோஷம் என்ற காரணத்தில் உங்கள் வீட்டை இடித்து கட்ட வேண்டியது இல்லை. விற்பனை செய்ய வேண்டியதும் இல்லை. நாளைய தினம் நீங்கள் பார்க்க இருக்கின்ற அந்த தலைப்பு பால் உணர்வு தோஷம் நீங்க. இதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. 6ஆம் பாவம் என்ற அந்த பாவத்தின் பலாபலன்கள் என்ன என்றால், ரணம், ருணம், சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற. ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள், ருணம் என்றால் நாம் வாங்கிய கடன், சத்ரு என்றால் வியாதி அல்லது வழக்கு. இந்த நிலையை பற்றி சொல்லுகின்ற இடம் 6வது இடம். இதை 6வது பாவம் என்று ஜோதிடத்திலே அழைப்பார்கள். அந்த 6வது இடத்திலே சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது 6ல் நிற்க நன்மை. அவர்களின் தசாபுத்திகளிலே நன்மையை செய்வார்கள். குருவும் வளர்பிறை சந்திரனும் சுபகிரகங்கள். அவர்கள் இருவர் மட்டும் 6ல் அமரலாம். புதன், சுக்கிரன், தேய்பிறை, சந்திரன் 6ல் நிற்கக்கூடாது. இதனால் தீமையை செய்வார்கள். 6லே கிரகங்கள் ஆட்சி பெற்றாலோ, 6ஆம் அதிபர் உச்சம் பெற்றாலோ எதிரிகள் வெற்றி பெறுவார்கள். நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி 6ஆம் அதிபதியோட பலம் பெறக்கூடாது. 6ஆம் அதிபர் லக்னத்தில் நிற்க பகைவரை ஜாதகர் வெற்றி கொள்வார். 6ஆம் வீட்டை 6ஆம் அதிபர் குரு பார்க்க இந்த ஜாதகரை எதிரிகளால் வெல்ல முடியாது. ஜாதகருக்கு எதிரிகள் ஏதேனும் கெடுதல் செய்ய நினைத்தால் அவர்களே அழிந்து போய்விடுவார். 6லே சுபகிரகம் நிற்கக்கூடாது. பாபர் நிற்க சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது நிற்க எதிரிகள் ஜாதகரை கண்டு பயந்து ஓடி போய் விடுவார்கள். எதிரிகள் தோல்வி அடைவார். 6லே ராகு நிற்க சோதனைகள் பலவற்றை எதிர்த்து நின்று ஜாதகர் வெற்றி பெறுவார். 6லே கேது நிற்க எதிரிகள் பயந்து ஓடும்படி சிங்கம் போல் ஜாதகர் இருப்பார். 6லே சந்திரன் நிற்க நிறைய கடன் வாங்கி அதனால் பிரச்சனையை சந்திப்பீர்கள். 6லே சுக்கிரன் நிற்க மனைவியால் துன்பம் ஏற்படும். 6லே குரு நிற்க தன் பேச்சாலே பிரச்சனைகள் ஏற்படும். 6ல் புதன் நிற்க தகாத காரியங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு எதிரிகள் அதிகரிப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், 18 வருடம் கழித்து சூரியன் கேதுவால் உருவாகும் அரிய யோகம் அதிர்ஷ்டத்தை பெற உள்ள ராசிக்காரர். ஜோதிடத்தின்படி கிரகங்கள் நிலை மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதுவும் கிரகங்களின் நிலை மற்றும் சேர்க்கையால் உருவாகும் யோகங்கள் இன்னும் கூடுதல் தாக்கத்தை உண்டாக்கும். சூரியன் கேதுவுடன் சேர்ந்து சமசப்தம யோகத்தை உருவாக்க உள்ளார். இந்த யோகத்தால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற உள்ள ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். முதலிலே துலாம். சூரியன் கேதுவால் உருவாகும் சமசப்தம யோகமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல வழிகளிலே நன்மை பயக்கும். தேவையற்ற செலவுகளை குறைக்கும். புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும். நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். தொழில் ரீதியாக அற்புதமாய் இருக்கும். புதிய வேலைகள் தேடி வரும். வியாபாரிகள் எதிர்பாராத அளவிலே நல்ல லாபம் கிடைக்கும்.
போட்டியாளர்களை திறம்படி வீழ்த்துவீர்கள். நிதி நிலைமை வழக்கத்தை விட அற்புதமாய் இருக்கும். விருச்சகம், சூரியன் கேதுவால் உருவாகும் சமசப்தம யோகமானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்கும். தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறுவார்கள். பணிபுரிபவர்களுக்கு கடின உழைப்பு பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். அடுத்தது கும்பம். சூரியன் கேதுவால் உருவாகும் சமசப்தம யோகமானது கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். முடிவெடுக்கும் திறன் மேம்படும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கலாம். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. முக்கியமாக இந்த யோக காலத்தில் மிகவும் ஆற்றல் நிறைந்தவராய், அதிகம் உற்சாகமாய் நிறைந்தவராயும் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. புது வாகனங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கின்ற நாள். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகள் அதிகரித்து காணப்பட்டால் சமாளித்து விடுவீர்கள். உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள், செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும். சிலர் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் செலவுகள் கையிருப்பை குறைக்கும். உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும். கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து விலகும். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் கையிருப்பு குறைக்கும். உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து விலகும். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும். வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும்.
தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் இருக்கவும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும். வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் இருக்கவும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதரர்களால் பகை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும் நாள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதரர்களால் பகை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை கராராய் பேசி வசூலிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலம். மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். கடையை விரிவுபடுத்துகிற உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் தான். எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவினையாக்கும். மொத்தத்தில் அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடையை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் தான். எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்ற நாள். துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் விசேஷங்களில் கலந்து கொள்வதில் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும். மனை வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப விசேஷம் கலந்து கொள்வதில் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனை வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவரோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அவரிடம் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மேலும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முழு நிலை வழிபாடு தட்சிணாமூர்த்தியின் மீது இருக்க வேண்டும். கூடுதலாக சித்தர்கள் மகான்கள் இவர்களுடைய வழிபாடும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். விவாதத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். உத்தியோகத்தில் கூடுதல் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாது. திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியதற்கும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நட்பு வட்டம் விரியும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும்.
உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் எதிர்பாராத செலவுக்கும் வாய்ப்பு உண்டு. உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுக்கும் வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு ஏற்படும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எண் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.